உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. வெரி குட், நல்லா சொல்லிருக்கீங்க. உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்கு? காக்கா நம்ம தேசிய பறவை தானே சார். காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. சார் ஒரு முடிவு வந்துக்கல சார், நமக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பஞ்சாயத்து பறவை சார். உன் கூட நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாது. இப்போ வந்து கொக்கு எப்போ ஒத்த காலில் நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா, அத்த கால் நிக்குதா? ஒரு கால தூக்கும் போது யாருக்கும் தெரியாது. மனுஷன் எப்போ ஒத்த காலில் நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில 100,000 போடுமா நிப்பான். சரி, 100,000 போடாம எப்ப நிப்பான்? சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். ரொம்ப கலாய்க்கிறேன். சரி, நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். சர்ச்சிக்கு ராமன் தெரியுமா உனக்கு? அது தெரியாது சார். நீல் ஆம்ஸ்டாங் தெரியுமா? தெரியாது சார். மார்கோனி தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம நீ எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கா? உங்களுக்கு சுப்பிரமணி தெரியுமா? சிவனேசன் தெரியுமா? இந்த சிவனேசன் கச்சுக்குப்பு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஏய், நீல் ஆம்ஸ்டாங் மார்கோனி என் ஃப்ரெண்ட் இல்லடா, அவங்க எல்லாம் சயின்டிஸ்டா. இருந்துட்டு போட்டு சார். இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் சார். என்கிட்ட கேள்வி பெருசா இல்ல சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க சார். எனக்கே சவால் விடுற பாரு சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். நீங்க லூசுங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா சார்? சார் அது விடு சார், அது விடு சார், அது வேண்டாம் விடு சார். என்ன வர அடுத்த கேள்வி கேட்க சார். எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? சார் படிச்சது பெரிய விஷயம் சார். கேள்வி கேளுங்க சார். சரி, கேளு. பாருங்க, ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு. 10 முட்டை போடுச்சா? ஆமா சார். அதுல 9 முட்டை கோழி முட்டை, 9 முட்டை கோழி முட்டை, ஒரு முட்டை வாத்து முட்டை. எப்படி அதெல்லாம் சாத்தியமா? சார் கோழி நடத்து சரி சார், அதான் உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. சரி, இன்னொரு கேள்வி சார். கேட்டு தொலை. ஒரு பில்டிங் 4 பேர் சேர்ந்து 10 நாள்ல கட்டுறாங்க. பரவாயில்லையா? அதே பில்டிங் 8 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் கட்டுவாங்க? ஒரு பில்டிங் 10 பேர் சேர்ந்து ஒரு 3 நாள்ல கட்டுவாங்க. அறிவே சார், அது ஏற்கனவே 4 பேர் சேர்ந்து 8 நாள் கட்டிட்டாங்கல்ல. ஆமா, நேற்று உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தோம்ல, அதை செஞ்சியா முதல்ல? ஹோம்வொர்க்கா சார்? சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்லு. சொல்றது ஈஸி சார், அது அப்படியே கேட்டு எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாரு தம்பி, நாங்கெல்லாம் வானத்துல இருந்து குதிச்சு வாத்தியாரா வரல. நாங்களும் படிச்சு முடிச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சுதான் வந்திருக்கோம். சார் கதையில விடாங்க சார், நான் சொல்றேன் பாரு சார், அது எழுதுறதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டா போதும். எழுத முடியுமா உன்னால? எனக்கே சவாலு, சரவணனுக்கே சவாலு. என்ன சொல்ற? எழுது, நான் எழுதுறேன், சொல்லு. ஆனா ஒண்ணு சார், இது நான் ஜெயிச்சுட்டா நாளையில இருந்து ஸ்கூலுக்கே வரக்கூடாது. சொல்லு, நான் எழுதுறேன். ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை மேலே ஒரு வளைவு வந்துட்டாங்க. ஒரு வளைவு வந்தது. அப்போது மாடு சேற்றில் சிக்கிக் கொண்டது. அப்போ மாட்டுன்னு சொன்னா, மாட்டு வண்டிக்காரன் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால், சொல்லு, மறுபடியும் சொல்லுப்பா. சேத்துல மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் சிக்கிச்சு. மாட்டு வண்டிக்காரன் மாட்டுட்டு என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு. மாட்டு வண்டிக்காரன் என்ன சொன்னா, இன்னொரு பேப்பர் ஒண்ணு. இது ஏன் தெரியுமா? என் வேலையை ரிசைன் பண்றேன்.